மல்லை சீரியல் நேயர்களுக்கு வணக்கம். வெண்பாவ கடத்திட்டாங்க அப்படின்னு நம்ம மல்லி சொல்றத கேட்டு விஜய் பேரதிர்ச்சிக்கு உள்ளாகுறாங்க. என்ன நடந்தது? இனி என்ன நடக்கப் போகுது? அப்படின்னு தெரிஞ்சதுக்கு முன்னாடி இப்போ தான் சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வர்றீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. வீடியோக்குள்ளே போயிட்டு என்னதான் சுவாரஸ்யமான விஷயம் நடக்குதுன்னு பார்த்தீங்களான்னா, ஒரு பக்கம் இந்த ராஜேஸ்வரிக்கு தான் நம்ம விஜயும் சரி மல்லியும் சரி ஒன்றா சந்தோஷமாக இருந்தால் பிடிக்கவே பிடிக்காது. அது மட்டும் இல்லாமல் என்ன விஜய் நீ எப்படி பூமி பூஜையை நடத்தி முடிக்கிற நானும் பார்க்க தானே போகிறேன். இந்த ராஜேஸ்வரி இருக்கிற வரைக்கும் நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியுமே நீ அதை விட பேக்கில் 2 ஸ்டெப் பின்னாடி வந்தே தான் ஆகணும். ஏன்னா உன்னெல்லாம் வளர விட மாட்டேன். முளையும் பயிர் அதாவது முளையிலேயே வந்து கிள்ளியறின்னு வந்து சொல்லுவாங்க இல்லையா? அதுபோல தான் உன்னை வந்து வளர்ந்து வர விடாம உன்னை ஏதாச்சும் ஒண்ணு பண்ணுவேன் அப்படின்னு இந்த ராஜேஸ்வரி இருந்துட்டு ரகுக்கு வந்துட்டு பிளான் வந்து சொல்லுவாங்க இல்லையா? அப்போ ரகு சொல்ற ஒரே விஷயம், "மேடம் நீங்க என்கிட்ட பொறுப்ப ஒப்படைச்சிட்டீங்க இல்லையா? அவங்க எப்படி பூமி பூஜை நடத்துறாங்களோ நானும் பார்க்க தானே போறேன். என்ன விஜய் கூட தான் மல்லியும், வெண்பாவும் வந்து போறாங்களா? இல்ல விஜய் ஆல்ரெடியே வந்து போயிட்டான்னு" வந்து கேட்கும்போது, "இல்ல விஜய் ஆல்ரெடியே முன்கூட்டியே போயிட்டு அங்க எல்லா ஏற்பாடும் வந்து செஞ்சு வைக்க போறான். மறுபக்கம் இந்த மல்லி இருந்துட்டு வெண்பாவ கூட்டிட்டு போக போறா. அப்போ என்ன மல்லிய வந்து போட்டு தள்ளுறவா? அப்படின்னு வந்து கேட்கும்போது, அந்த லெவலுக்கெல்லாம் போக வேண்டாம். ஆனா, அவளுடைய தலையே போனாலும் அவ அந்த பூமி பூஜையில வந்து கலந்துக்க கூடாது. ஏன்னா, எனக்கு வந்து இங்க தலையே பிச்சுக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு பக்கம் வெறியேறுது. இதுக்கப்புறம் இப்படியே விட்டா கூடிய சீக்கிரம் என்னையே அந்த வீட்லருந்து தொரத்தி அடிச்சுருவாங்க. அது மட்டும் நடக்கக்கூடாது அப்படின்னு இந்த ராஜேஸ்வரி வந்து சொல்லுவாங்க இல்லையா? இன்னொரு பக்கம் இந்த ரகுவும் டபுள் கேம் ஆட வேண்டியதா இருக்கு. ஏன்னா, ஒரு பக்கம் சுடர்கிட்ட சம்மந்தம் இல்லாதபடி இந்த ராஜேஸ்வரி கிட்ட வந்து பேசியாகணும். இன்னொரு பக்கம் ராஜேஸ்வரி சொல்றத வேணா இந்த சுடர்கிட்ட வந்து அடிக்கடி வந்து சொல்ல முடியும். அப்படி இருக்கும்போது இந்த விஷயத்த சுடர்கிட்ட சொல்லலாமா? இல்ல சொல்லாமலேயே வந்துட்டு நாமளே வந்து களத்துல இறங்குவோமா? அப்படின்னு ரகு இருந்துட்டு இப்போ அடியாட்கள வந்து வச்சு நம்ம மல்லி அதாவது எந்த ஒரு காரியம் செய்யும்போதும் அதுக்கு முன்னாடி சாமி கும்பிடுறது வழக்கம் ஆச்சு இல்லையா? அதேபோல இப்போ நம்ம மல்லி இருந்துட்டு ரொம்ப சின்சியரா வந்துட்டு சாமி கும்பிடுறாங்க. அப்படி இருக்கும்போது சட்டுன்னு திரும்பி பார்த்தா வெண்பாவ காணோம். கொஞ்சம் தூரத்துல இருந்து "மல்லி அம்மா நான் இங்க தான் இருக்கேன்" அப்படின்னு வந்து கூப்பிட, மறுபக்கம் காத்திருந்தது போல அதாவது அந்த ரவுடி பையன் இருந்துட்டு நம்ம வெண்பாவ அலேக்கா தூக்கிடுறான். நம்ம மல்லி இருந்துட்டு எவ்வளவோ போராடி வந்து பார்க்குறாங்க. ஆனா கடைசியில நம்ம மல்லிய வந்துட்டு கீழ தள்ளிவிட்டு வெண்பாவ தூக்கிட்டு ஓடி போயிடுறான். அதுக்கப்புறம் நம்ம விஜய் இருந்துட்டு "என்ன மல்லி வரேன்னு சொன்னா இன்னும் வரவே இல்லையே! எவ்வளோ நேரம் தான் என்னதான் பண்ணிட்டு இருக்காங்களோ தெரியல" அப்படின்ட்டு இப்போ மல்லிக்கு கால் பண்ணுவாங்க இல்லையா? இப்போ நம்ம மல்லி இருந்துட்டு விஜயோட ஃபோன வந்து எடுக்கலாமா? வேணாமான்னு ரொம்ப வந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க. என்ன கால் பண்ணா கூட எடுக்க மாட்டேன்றா அப்படின்ட்டு இப்போ விஜய் இருந்துட்டு மறுபடியும் கால் பண்ணும்போது, விஜய் அதாவது என்கிட்ட இருந்து வெண்பாவ யாரோ கடத்திட்டாங்க அப்படின்னு சொல்லதுமே, "என்ன மல்லி வெண்பாவ கூட உன்னால வந்து ஒழுங்கா பார்த்துக்க முடியாதா?" அப்படின்னு இப்போ நம்ம விஜய் வெண்பாவ காப்பாத்துறதா? இல்ல வெண்பாவ யார் கடத்திருப்பாங்கன்னு ரொம்பவே யோசிக்க ஆரம்பிக்கிறார்.